என்னம்மா? இன்னைக்கு நான் சமைக்கலான்னு இருக்கேன். இது உன் வீடுமா? அன்னைக்கு நான் சமைக்க முடியாது, உங்க வீட்டுக்கு நான் சமையல்காரி இல்லைன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு சமைக்கிறேன்னு சொல்றேன். என்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? நினைக்க மாட்டேன், சொல்லுங்க. நீ ஆள் வளர்ந்த அளவுக்கு உனக்கு புத்தி வளரலன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் பேசுனா எனக்கு கெட்ட கோவம் வரும். நான் சொல்லமா, நீ போய் சமைச்சுக்க. அக்கா தம்பி எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க. அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆக வேண்டிய பொண்ணு இங்க யார் வீட்டு அடிப்படையிலயோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. தலை விதி. இந்த வீட்டுல எப்படி அரிசி போட்டு தண்ணி ஊத்துவீங்களா, இல்ல தண்ணி ஊத்திட்டு அரிசி போடுவீங்களா? அதுக்கு முன்னாடி நாங்க ஸ்டவ் பத்த வைப்போம். அக்கா, சாப்பாடு ரெடியா? ரெடிப்பா. நந்தினி, நீ போடுறியாமா? அக்கா, நீ சாப்பாடு போட்டா போடு, இல்லன்னு வேணாம். நானும் யாருக்கும் சாப்பாடு போட தயாரா இல்ல. ஆமா, ஐ ஐ ஐ ஐ படிங். இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்துக்கா. போதும். அக்கா, இன்னைக்கு சாப்பாடு பிரமாதக்கா. அதுவும் உன் கையால சமைச்சு உன் கையால சாப்பிட திருப்தி இருக்க. அது எந்த கலந்து சமைச்சாலும் வரவே வராது. அக்கா, சாம்பார் இருக்கே, சாம்பார். அமிர்தக்கா. அக்கா, பொரியல். ஐயோ, பஞ்சாமிர்தம். உண்மையாவா பொரியல் பஞ்சாமிர்தம் மாதிரி இருக்கு? ஆமாக்கா. ஏமா, நீ பொரியல்ல உப்பு போட்டியா இல்ல சர்க்கரையை போட்டியா? இன்னைக்கு யார் சமைச்சாங்க? டேய், உங்க ஆட்டத்துக்கு நான் வரலடா. உன் பொண்டாட்டியாச்சு நீயாச்சு. உன் பொண்டாட்டி தான் சமைச்சா, ஆளை விடு. நான் நினைச்சேன் சாப்பாடு கன்றாவே இருந்த உடனே ஏதோ ஒரு கத்து குட்டா சமைச்சுக்க நினைச்சேன். நான் சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே எந்த கழுதையும் வந்து ஒட்டிக்க வேணாம். பெரிய கலெக்டர் உத்தியோகத்துக்கு போறதா எந்த கழுதையும் யாரும் நினைச்சுக்க வேண்டாம். கிருஷ்ணா, ஒட்டிக்க விடாரா? ஒட்ட விடாதே. உள்ள பொண்ணு வெளியே வந்து தொலைய மாட்டேங்குது. இன்னைக்கு நான் தான் சமைச்சேன். அதுக்காக இந்த அன்பு, பாசம், காதல் இதெல்லாம் மலர ஆரம்பிச்சதா யாரும் தப்பா நினைக்க வேண்டாம். பசியோட இருந்த நாய்க்கு பொற பிஸ்கெட் வாங்கி போட்டாராமே யாரோ வழிபோக்கன். அந்த வழிபோக்கனுக்கு நன்றி விசுவாசத்தோட நாய் வாலாட்டுச்சு. அவ்வளவுதான். எந்த கன்றாவி ஹோட்டல்ல வாங்கினாங்களோ மசால் தோசை வெளியே வந்து தொலைய மாட்டேங்குது. என்ன பாக்குற? லஞ்ச ஒழிப்பு அதிகாரிக்கு நீ எழுதி போட்ட மொட்டை கடிதம் இந்த ஆபீஸ்ல லஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, வந்து விசாரிங்கன்னு எழுதியிருக்க. ஓ, இது என் கைக்கு எப்படி கிடைச்சதுன்னு பாக்குறியா? வர்றாம நீ பெட்டிஷன் எழுதுற, அதை கொண்டு போய் போஸ்ட் பாக்ஸ்ல போடுற. அதை ஒரு தபால்கார வந்து எடுத்து மூட்டையா கட்டணும். தபால் ஆபீஸ் போகணும், அங்கே சார்ட் பண்ணணும். அடுத்த தபால் ஆபீஸ் போகணும், அதை ஒரு தபால்காரன் எடுத்து கொண்டு போய் கொடுக்கணும். அது பல பேரை தாண்டி ஆபீசர் கிட்ட போய் சேரணும். இடையில எவ்வளவு இடங்கள் இருக்கு, அங்கெல்லாம் நான் எவ்வளவு ஆட்களை வச்சிருப்பேன். பல்ராம, உலகத்துல ரெண்டு வழி. ஒண்ணு ஓ வழி, இன்னொன்னு ஏ வழி. இது நாள் வரைக்கும் நான் ஓ வழியில குறுக்கிடாம உன்னை சந்தனமா இருக்க அனுமதிச்சேன். எப்ப நீ இந்த சாக்கடையோட வழியில குறுக்கிட ஆரம்பிச்சிட்டியோ, இனிமே அந்த பெருமாளே வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாதுடா கண்ணா. சேலஞ்ச். நான் சின்ன பசங்க கிட்ட எல்லாம் சேலஞ்ச் பண்ணி பழக்கம் இல்லை. காரியத்தை முடிச்சு காட்டுறேன். சொல்றாமா, உன் வயசும்
என் அனுபவம் ஒண்ணுடா கண்ணா. அடுத்த பெட்டிஷனை வேற போஸ்ட் ஆபீஸ்ல போட்டு பாக்குறியா? நல்லவேளை இந்த தடவை லெட்டர் பிடிச்சிட்டீங்க. இப்படி ஒவ்வொரு தடவையும் பிடிக்க முடியுமா? அதான் சத்தியமூர்த்தி. கமலா, கொஞ்சம் உள்ள வரையாம வரும்போது புளியும் கொட்டையும் கூட்டிட்டு வா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பலராம அக்காக்காரி சொன்னாலேன்னு ஸ்டாம்ப் பேப்பர்ல படிச்சு பார்க்காம கையெழுத்து போட்டுட்டா. அதனால அவருக்கும் பொண்டாட்டிக்கும் உள்நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? யாருக்கும் தெரியாம மாமூல கொடுத்து நம்ம கமலத்தை எதிரிகள் கூடாரத்தில் உட்கார வச்சிருக்கேன்னு இவ விஷயத்தை கக்காம இருப்பாளா? என்னடி கக்கிட்டா? நீங்க என்ன பண்றீங்க? பலராமனுக்கு 1 hour ஓவர் டைம் போட்டு அவனை இங்கேயே அமுக்கி வைக்கிறீங்க. நான் உடனடியா நேரா அவன் வீட்டுக்கு போய் அவன் பொண்டாட்டி அட்டாக் பண்றேன். வணக்கம். வணக்கம். நீங்க? என் பேரு சத்தியமூர்த்தி. மிஸ்டர் பலராமன் வேலை செய்யற ஆபீஸ்ல சூப்பரண்டா இருக்கேன். இது என் சம்சாரம். வணக்கம். நான் மிஸ்ஸஸ் பல்ராமன். உள்ள வாங்க சார். வாங்க உட்காருங்க. வாங்க சார் உட்காருங்க. அட பாவி மனுஷா, நீயா? அம்மா, நம்ம வீடு ஜப்திக்கு வந்து நாம நடுத்தருவுக்கு வந்தது காரணமே இவன் தாமா. நான் வரேன். நீங்க நடுரோட்டுக்கு வந்ததுக்கே நான் தான் காரணம் உங்க அம்மா சொல்லிட்டாங்க. அதனால வெளியே போயிடுறதா? இன்னும் உன் புருஷனுடைய முட்டாள்தனத்தினால நீங்க நிஜமாவே மறுபடியும் நடுரோட்டுக்கு போக போறீங்களே, அதை எடுத்து சொல்ல உள்ளே இருக்கிறதா? அதான் புரியுது. உட்காருங்க சார். நீ சொல்லிட்ட, உங்க அம்மா சொல்லலையே. உட்காருங்க ஐயா. இதுதான் புத்திசாலித்தனம். தனக்குத்தான் கட்டவரல் இருக்குங்கிற கர்வத்துல காட்டின இடத்துல எல்லாம் கைரேகையை ஒத்தி ஒத்தி எடுத்த உங்க புருஷனால அன்னைக்கு நடுரோட்டுக்கு வந்தீங்களா? இல்ல ஒரு 3000 ரூபாய் கொடுங்க, கோர்ட் ஆர்டருக்கே தண்ணி காட்டுறேன்னு சொன்னேன், என்னால நடுரோட்டுக்கு வந்தீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த ஃபேனை போடுங்க. உங்க குற்றச்சாட்டு என்ன? நான் லஞ்சம் வாங்குறேன் அதானே? யாரு வாங்கல? ஆபீஸ்ல மிதியடி கூட என்ன மிதிச்சுட்டு போறியே, சந்தைக்கு தள்ளிட்டு போ அப்படின்னு கேட்கிற காலம் அது. பொருளாதாரம் அவ்வளவு பற்றாக்குறையில இருக்கு. வந்த விஷயத்த சொல்லுங்க சார். உங்க அம்மா மாதிரி நீயும் தூங்கிடாதம்மா, முடிச்சுக்க. நீட்ன பேப்பர்ல எல்லாம் படிச்சு பார்க்காம உங்க புருஷன் கையெழுத்து போறதுனால ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு போறான். பெரியவன் நான் சொல்றேன் கேட்டுக்க. பெரியவன் சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி முடிச்சுக்க. சார், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? அதான் சத்தியமூர்த்தி, உன் புருஷன் கையெழுத்து போட்டான் இல்லையா? போட்டாரு. அப்புறம் என்ன? முடிச்சுக்கம்மா. பெரியவன் சொல்றேன். பெரியவன் சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி. ஏண்டி, நான் பேசுறத வேடிக்கை பார்க்கவா வந்த? நீ எதுக்கு வந்த? முதல்ல அதை முடி. எங்க வீட்டுல நவராத்திரி கொள்ளு வச்சிருக்கோம், அவசியம் வந்து மஞ்சள் குங்குமம் வாங்கிக்கமா. இந்தாமா. வெள்ளிதான். அது மட்டும் இல்ல, வருஷா வருஷம் நவராத்திரியும் போது கல்யாணமான சின்ன பொண்ணுக்கு புதுசா நல்லதா ஒரு புடவை வாங்கி கொடுக்கறது வழக்கம். இந்த வருஷம் அத உனக்கே கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்கோம். இதோ என்னோட விசிட்டிங் கார்டு. நாங்க இங்க வந்ததும் எங்களை பெட்ரூம் வரைக்கும் கூட்டு உட்கார வச்சு பேசினதும், நீ எங்க வீட்டு நவராத்திரி குழுக்கு வரப்போறதும் உன் புருஷனுக்கு தெரிஞ்சா உன்னை கொலையே பண்ணினாலும் பண்ணிடுவான். ஆனா இந்த கார்டை நீ வாங்கிக்கிறதா உத்தமம்னு பெரியவன் நான் சொல்றேன். பெரியவன் சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி நல்லா யோசிச்சு முடிவிடு. என்ன மாப்பிள, சௌக்கியமா? உனக்கு நான் மாப்பிளையா? திமுரு. உன் முதலாளிட்ட போய் சொல்லு, அவர் கண்ணுக்கு முன்னாடி நான் முன்னுக்கு வந்து அவர் முகத்துல கரிய பூசுறேன். என்ன அப்படி சொல்றீங்க? நீங்க முன்னுக்கு வருவீங்கன்னு தெரிஞ்சுதானே பொண்ணு கொடுத்தாங்க. என்ன சொல்ற? எழுந்திருக்க மாப்பிள, எழுந்திருக்க மாப்பிள. என்ன இதெல்லாம்? ஆமா, நான் வாழ்க்கையில முன்னுக்கு வருவேன். வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து பாராட்டுவாங்க. ஆனா நான் பொறுக்கியா இருக்கும் போதே நான் வாழ்க்கையில முன்னுக்கு வருவேன் நம்பிக்கையில உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. அந்த நம்பிக்கைக்கு நான் தலை வணங்குறேன். உட்காருங்க மாப்பிள, உட்காருங்க.
ஆண்டாள் எல்லாத்தையும் வளரிட்டாளா? இந்த பொம்பளைங்க வாயில ஒரு ரகசியமும் தங்காத. அது இருக்கட்டும், நீங்க ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்காக பணத்துக்காக ரொம்ப இடத்துல அலையறீங்க போல இருக்கு. உங்களுக்கு எப்படி தெரியும்? கொள்ள கொடுத்துருக்கேனே, உங்களை பத்தி அப்பப்போ அங்குலமா விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்பதான் என்ன பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களே என்கிட்ட வாங்கிக்கிறது. மாமா, நான் சொந்த காலம் தான். எனக்கும் மரியாதை, உங்களுக்கு மரியாதை. ஆனா பணம் எப்படி போட்டுறதுதான் புரியல. இந்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்லாம் எதுக்கு இருக்கு? உங்களை மாதிரி முன்னுக்கு வர இளைஞர்களுக்கு பணம் கொடுக்கத்தானே. கனரா பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், அலகாபாத் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா. மாமா, நான் ஒரு சின்ன ஒர்க் ஷாப் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். தொழில் ஃபுல்லா கத்துக்கிட்டேன். நிறைய கஸ்டமர்ஸ் பிடிச்சு வச்சிருக்கேன். பேங்க்ல ₹1,00,000 பணம் கேட்டேன். அவங்களும் தரேன்னு சொல்லிட்டானுங்க. ஆனா என் சைடுல இருந்து ஒரு ₹10,000 முன்பணம் கட்ட சொல்றாங்க. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கேயுமா போவேன்? எனக்கு உங்களை விட்டா வேற யாரையும் தெரியாது. அதுக்கு உங்களால ஏற்பாடு பண்ணி தர முடியுமா? இன்னைக்கு சாயந்தரமே உனக்கு அந்த பணம் கிடைக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. உமா, இனிமேலும் அவங்க குழந்தைகளடி. அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. பொண்டாட்டிகளும் வந்துட்டாங்க. நாளைக்கு ஏன் எதுக்குன்னு கேள்வி வர்றதுக்கு முன்னாடி அவங்க பேர்ல மாசம் மாசம் வாடகை பணத்தை போட்டுக்கிட்டு வரீங்க. அந்த பணத்தை அவங்க கிட்டே கொடுத்து வீட்டு பத்திரம் கூட இனிமே அவங்க பீரோலயே இருக்கட்டும். இதை என் யோசனைன்னு நினைச்சா யோசனை, உத்தரவுன்னு நினைச்சா உத்தரவு. கிருஷ்ணா, இதுல ஒரு கையெழுத்து போடு. எனக்கு டயர்டா இருக்க. பேங்க்குக்கு போயிட்டு வந்தேன், மறுபடியும் போகணும். கையெழுத்து போடு. என்னங்க மாப்பிள்ளை இது? மறுபடியும் மறுபடியும் படிச்சு பார்க்காம வெத்து பேப்பர்ல கையெழுத்து போடுறீங்க. கிருஷ்ணா, கிருஷ்ணா, பல்ராமா, பல்ராமா. உங்ககிட்ட மாமா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? சொல்ல வேண்டியது நீயே சொல்லுடி. நான் நடுவுல வந்து வந்தானே. அக்கா, அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு கேட்கணும். கேளுப்பா. என்னப்பா வேணும்? கேளுப்பா. காலையில என்கிட்ட எதுக்கோ கையெழுத்து வாங்கிட்டு போனியே, அது எதுக்குக்கா? உங்க அக்கா இருக்காளே, ஐ எம் சாரி. என் பொண்டாட்டி இருக்காளே, அவ வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறவன். அவ நல்லதுதான் நினைப்பா, ஆனா வெளியே சொல்ல தெரியாது. மனசுக்குள்ளேயே வச்சுப்பா. இதோ உங்க பேர்லயும் உங்க தம்பி பேர்லயும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்க இந்த வீட்டு பத்திரம், ஐ எம் சாரி, உங்க வீட்டு பத்திரம். இதுல உங்க அக்காவுக்கு பங்கு கிடையாது. ஐ எம் சாரி, என் பொண்டாட்டிக்கு பங்கு கிடையாது. நாளைக்கு யாரும் எந்த கேள்வியும் கேட்டு கூடாதுன்னா, நான் அவளை கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடி அவ பேங்க்ல உங்க பேர்ல போட்டுக்கிட்டு வர வாடகை பணம் 32,000 சொச்சம். இதுக்காக தான் உங்ககிட்ட கையெழுத்து வாங்கினா. பாவி, சொல்லிருக்கலாமேடி.
மிஸ்டர் கிருஷ்ணன், நீங்களாவது எடுத்துக்கிட்டு. மிஸ்டர் கிருஷ்ணனா? மிஸ்டர் நமச்சிவாயம், சின்ன வயசுல என் பேர்ல நம்பிக்கலாம எங்க நான் வாடகை பணம் கேட்டுவோன்னு பேங்க்ல பணம் போட்டுக்கீங்க. இந்த முடிவை நீங்க எடுத்திருந்தாலும் சரி, இல்ல மிஸ்ஸஸ் உமா நமச்சிவாயம் எடுத்திருந்தாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா நீங்க எடுத்த முடிவு தப்பு. அதுக்கு தண்டனையா என் பங்கு பணத்தை திருப்பதி உண்டியில போட்டுருங்க. நானும் என் பொண்டாட்டியும் நடு ஓட்ட பிச்சை எடுத்தாலும் சரி, இதுல இருந்து ஒரு பைசா தர மாட்டோம். டேய் வாடி. இந்த பணத்தை இவளும் கேட்க மாட்டா. அப்படி கேட்டா செருப்பு பிஞ்சிடும். இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், இந்த பணம் எப்பவும் பீரோல தான் இருக்கும். அதோட சாவி சாமி படத்துல மாட்டிருக்கும். பணத்துக்கு சொந்தக்காரங்க இந்த பணத்தை எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த பணத்துல எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது.